வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் 10th 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10th 12th தான் வந்து கேட்டிருக்காங்க. தென் அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இவங்க வைப்பாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 20,000 30,000 இது மாதிரி வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 22/5/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ரைட் சைடில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கங்க. நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக வந்து பார்த்து எழுதிக்கங்க. அடுத்தது உங்களுடைய நேம் கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கங்க. ஜெண்டர், அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி அல்லது வந்து உங்களுடைய ஆதார் கார்டு இது மாதிரியான ஏதாவது ப்ரூஃப் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஏஜ் வந்து கரெக்டாக பார்த்து எழுதிக்கங்க. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக எழுதுனதுக்கப்புறம் உங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, அதே மாதிரி நேஷனாலிட்டி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத எழுதிக்கங்க. இதுக்கு வந்து மார்க் ஷீட் கம்பல்சரி வந்து அட்டாச் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுங்க. அது ப்ரைவேட் அல்லது கவர்மெண்ட் எதாக இருந்தாலும் சரி. ஸோ அப்படி இல்லைன்னா டேஷ் போட்டுக்கோங்க. உங்களோட அட்ரஸ் பின்கோடோட கரெக்டாக எழுதுங்க. அதேமாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுடைய ஆதார் சர்டிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து கரெக்டாக வந்து எழுதிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சைன் பண்ணிக்கோங்க. பிளேஸ் டேட் போட்டுக்கோங்க. தென் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டேஷ் அப்படிங்கிறத வந்து என்ன போஸ்ட் அப்படிங்கிறத எழுதிட்டு இதை வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் OO டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ், ஓல்டு TRDA பில்டிங், கலெக்டரேட் கேம்பஸ், காஞ்சிபுரம் 631501 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளேயே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் வந்து சொல்லியிருக்காங்க. தென் என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 4 வகையான போஸ்டிங். ஃபஸ்ட்டு சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷனை வந்து நீங்கள் அதாவது உமன் ஹேவிங் மாஸ்டர்ஸ் இன் சோசியல் ஒர்க்கு, அதே மாதிரி கவுன்சிலிங் சைக்காலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் லா டிகிரி. ஸோ இது மாதிரி எதாவது முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் 30,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கான வேக்கண்ட் வந்து ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சீனியர் கவுன்சிலர் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி இன் சோசியல் ஒர்க்கு, கவுன்சிலிங் சைக்காலஜி, டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் வித் மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி 20,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்லி உமன் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேஸ் ஒர்க்கர். இதுக்கு வந்து டிகிரி இன் சோசியல் ஒர்க்கு, கவுன்சிலிங் சைக்காலஜி, டிபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டு இது மாதிரி பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களே அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து 15,000 சேலரி, உங்களுக்கு 2 வேக்கண்ட் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உமன் கேண்டிடேட்ஸுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து சொல்லியிருக்காகவும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது மல்டிபர்பஸ் ஹெல்ப்பர். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th அல்லது வந்து 8th பாஸ் பண்ணிங்கனாலே வந்து போதுமானது. இதுக்கான சேலரி 6,400 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. 2 போஸ்டிங் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th 12th படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்ப்ரூவ்மெண்ட் 1 ஸ்டாப் சென்டர் OSC 181 காஞ்சிபுரத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபில் பண்ணி அது கூட இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்தையுமே வச்சு இவங்க கேட்டக்கூடிய ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டு அடிஷனலாக வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் வச்சு இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அதையும் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுவும் வந்து 22/5/2023 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ரீச் ஆகிற மாதிரி வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டோ அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அதை வந்து அவங்க வந்து அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறதாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.